ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல் இளவேனில் காலம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான டிஷ், ஹரியாலி சிக்கன். இந்த ஹரியாலி சிக்கன் செய்கிறது ரொம்ப சிம்பிள். நிறைய மசாலாஸ் இல்லாமல் வெறும் புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் வச்சு ரொம்ப ஈஸியாக பட் ரொம்ப சூப்பரான டேஸ்டான ஒரு சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு பட்டை, 15 to 20 முந்திரி, 2 துண்டு இஞ்சி, 6 to 7 பல் பூண்டு, 5 பச்சை மிளகாய் நறுக்கிட்டு சேர்த்துருக்கேன். இது கூட 7 to 8 கிராம்பு, 1 ஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் சோம்பு, 1 கப் தேங்காய், கைப்பிடி அளவு புதினா, கைப்பிடி அளவு கொத்தமல்லி, 1/2 கப் தயிர். இது எல்லாத்தையும் நல்லா ஃபைனான ஒரு பேஸ்ட்டை நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இந்த பேஸ்ட் தான் நம்ம சிக்கன் செய்யறதுக்கு யூஸ் பண்ண போகிற மசாலா. ஒரு நான்ஸ்டிக் கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் ஒரு 4 to 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருப்பேன். இதில் நீல வாக்கில் கட் பண்ண 2 மீடியம் சைஸ் ஆனியனை ஃப்ரை பண்ண போகிறோம். ஒரு 8 to 10 மினிட்ஸ்க்கு நம்ம ஃப்ரை பண்ணணும். நல்லா கோல்டன் கலர் வரணும் அந்த ஆனியன். அப்போ தான் இந்த சிக்கனுக்கு ஒரு நல்ல டேஸ்ட் கிடைக்கும். ஆனியன் நல்லா ஃப்ரை ஆன பிறகு நம்ம சிக்கன் ஆட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் சிக்கன் ஒன்று ஆட் பண்ணுறேன். நான் 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். நல்லா பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி ஆட் பண்ணுறேன். இந்த ஹரியாலி சிக்கன் செய்கிறது ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி, ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ½ டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் தனியாத்தூள். அவ்வளோதான் மசாலா. நான் வேறு எந்த மசாலாவும் ஆட் பண்ணலை. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம். இந்த சிக்கன் கூட அந்த ஆனியன், இந்த கொரியாண்டர் பவுடர் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகட்டும். நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருந்த அந்த பேஸ்ட்டை நம்ம ஆட் பண்ணுவோம். இந்த சிக்கனுக்கு காரமே அந்த பச்சை மிளகாய் மட்டும்தான். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணலாம். பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி சேர்க்கக்கூடாது. ஃபஸ்ட் இந்த பேஸ்ட்டு கூட நல்லா அந்த சிக்கன் ஃபுல்லாக மிக்ஸ் ஆகட்டும். ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் சிக்கனில். அப்போ தான் அந்த மசாலா நல்லா இறங்கும். நம்ம மேரினேட் பண்ணாததுனால ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா ஈவனாக கோட் ஆகட்டும். இப்போ சிக்கனுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணுறேன். ரொம்ப தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. நான் 1 கப் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் டோட்டலாக. சிக்கன் நம்ம மூடி வச்சு வேக வைக்கும் போது அதுவும் தண்ணி விடும். ஸோ பார்த்து தண்ணி ஆட் பண்ணணும். இந்த ஸ்டேஜில் நான் உப்பு ஆட் பண்ணுறேன். அவ்வளோதான். இதை நம்ம மூடி போட்டுட்டு ஒரு 15 மினிட்ஸ் சிம்மில் வச்சிட்டோம்னா நல்லா இந்த சிக்கனில் எண்ணெய் பிரிஞ்சு நல்லா குக் ஆகிருக்கும். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஓவர் குக்கும் ஆகியிருக்காது. சூப்பராக ஜூஸியான சிக்கன் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம தேங்காய் பால் சாதம், சப்பாத்தி கூட ஒரு நல்ல காம்போவாக இருக்கும். சிக்கன் நல்லா குக் ஆயிடுச்சு பாருங்கள். ரொம்ப சாஃப்டாக, டெண்டராக, ஜூஸியாக இருந்துச்சு. ஒரு 10 to 15 மினிட்ஸில் இந்த சிக்கன் நல்லா குக் ஆகிடும்.
பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்பவே சூப்பரான ஹரியாலி சிக்கன் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. சிக்கன் ரொம்ப ஓவர் குக் பண்ணிட்டோம்னா ஹார்ட் ஆகிடும். ஒரு 10 to 15 minutes கரெக்டாக இருக்கும். சிக்கன் எல்லாம் நல்லா வெந்துருச்சு. கார்னிஷிங்க்கு நான் கொத்தமல்லி ஆட் பண்ணுறேன். அவ்வளோதான், நம்ம ரெசிபி ரெடி. லாஸ்ட்டாக கொஞ்சமாக பெப்பர் ஆட் பண்ணுறேன். ஹரியாலி சிக்கன் உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இளவேனில் காலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.